குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்கோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். பிளாக்னால் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்கோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்ல என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, நீங்கள் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக் போனால் ஷாப்பிங் இல்லாமல் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி எல்லாம் தான் இந்த பிளாகில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்கை 1948 அதாவது 1948 இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ண பர்சனோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி கோபாலாச்சாரி. அப்போ இந்தியாவோட கவர்னராக அவர் தான் இருந்திருக்காரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இந்த சிட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. சிட்டி பார்த்திங்கன்னா இதை பசவன்குடி இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்த ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக் மொத்தம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1242 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதில் 5750 வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 1948 இருக்க ஹிஸ்ட்ரி தான். இப்போ கரண்ட்டாக கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரி நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், விசாரித்து பார்த்தா தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயநகரோட 3rd and 4th பிளாக் பர்டிகுலராக ஷாப்பிங்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பூராமே சின்ன சின்ன ஷாப்பும் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டும் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக் பில்டிங் பூராமே க்ளோத்ஸு, வெரைட்டி ஆஃப் திங்ஸு, வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், பொண்ணுங்களுக்கான ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டுக்கான டெக்கரேஷன் ஐட்டம், பூஜா சாமான், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ், இது எல்லாமே பர்டிகுலராக கிடைக்கிற மாதிரி இந்த கமர்ஷியல் பில்டிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1950களில் 200 ரெஃப்யூஜிக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இடத்துக்கு ஜெயநகர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போ மைசூரோட மகாராஜா பேர் ஜெய சாம்ராஜேந்திர வாதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் இருந்திருக்கு. அதனால் ஜெயநகர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஜெயநகர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதனால தான் மைசூர் மகாராஜோட பேர் தான் அவரோட ஸ்டார்டிங் நேமை தான் பார்த்திங்கன்னா இங்கே பேராக வச்சுருக்காங்க. ஜெயநகருக்கு பேராக வச்சுருக்காங்க. இதுதான் ஜெயநகருக்கான ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் என்னோடய ஷாப்பிங் வ்ளாகு, என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Okay. ಇದೆಷ್ಟು ಬರುತ್ತೆ ಗ್ರೀನ್ ಕಲರ್? 250 ಮೇಡಮ್. ಇದು 250. ಇದು 250ನೇ ನೋಡಿ. ಇದು 250ನೇ ನೋಡಿ. ಓಪನ್ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ. ಕಲರ್ ಎಲ್ಲ ಸಿಂಕಲ್ಲ, ವಾಷಬಲ್ ಐಟಮ್. ಏನಾಯಿತು ಅಂದರೆ ಪೀಸ್ ಟು ಪೀಸ್ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಇರುತ್ತೆ. ಓ, ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಕೂಡ ಇರುತ್ತಾ? ಬೇಕು. ಇದು ಓಪನ್ ಮಾಡಿ. ಓಪನ್ ಮಾಡಿ. ಓಕೆ, ಬೇರೆ ತೋರಿಸಿ. ಪ್ರೈಸ್ ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿ.
650 ಆಗುತ್ತಾ? ಇದು ಮ್ಯಾಕ್ಸಿ ಗೌನಾ? ಓಕೆ. ಇದು ನಿಮ್ಮ ಶಾಪಾ? ಎಲ್ಲ ನಮ್ಮದು. ಇದು ಯಾವುದು ಕೋ ಆರ್ಡರ್ ಸೆಟ್ಟಾ ಇದು? ಕಾಟ್ ಸೆಟ್ಸ್ ಓಕೆ. ಇದು ಅಷ್ಟೇ 650. 650ಯಾ? ಓಕೆ. ನಿಮ್ಮ ಶಾಪ್ ನೇಮ್? ಯಾರ್ದು ಶಾಪ್ ನೇಮ್? ಓಕೆ. ಇದೆಲ್ಲ 650 ಬರುತ್ತಾ? 650 ಕಾಟ್ ಸೆಟ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಕಾಟ್ ಸೆಟ್ಸ್ ಎಲ್ಲ ಸಿಗ್ತದೆ. ಚೆನ್ನಾಗಿದೆ, ಕಲರ್ಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅದು ಆ ಕಲರ್ ಅದು ಫಸ್ಟ್ ಇದೆಯಲ್ಲ, ಹಾಂ ಅದು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅದು ಮಾತ್ರ ತೋರಿಸಿ. ನಿಮ್ಮ ಇದೆಷ್ಟು ಬರುತ್ತೆ? 350. ಇದು ಪ್ರೈಸ್ ಹೇಳಿ, ಇದೆಷ್ಟು ಬರುತ್ತೆ? 350. ಇದೆಲ್ಲ ಶಾರ್ಟ್ ಟಾಪಾ? 250 rupees. ಓಕೆ. ಹಾಂ, ಅದೆಷ್ಟು ಬರುತ್ತೆ? ಹಾಂ, ಅದು 850 rupees ಡಿಸ್ಕೌಂಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಡಿಸ್ಕೌಂಟ್ ಇದೆಯಾ? ಅದರ 750 700 ಆಗ್ತದೆ. ಓಕೆ ಓಕೆ.